ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. எந்த விதமான ராசி பலன்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும். அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே, ப்ளூ கலர் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன, அதுக்கு முன்னாடி IAM அதை சேர்த்திக்கிங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு IAM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்துகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம். IAM மேஷம், IAM ரிஷபம், அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நீங்கள் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண போதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் செய்து மிகப்பெரிய நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி 2 விஷயம் தாங்க. முதலாவது விஷயம், நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக செயல்படுத்துறதுக்கு மன உறுதி வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. வேறு குறுக்கு வழி எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த 2 சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 3ஆம் தேதி மார்ச் மாதம் 2023ஆம் வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. மேலும் ஏகாதசி திருநாள் இன்றைய தினம். ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்துக்கான தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது காலை 11:12 பிறகு தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வருகிறாருங்க. எனவே காலை 11:12 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது நண்பர்களே. எனவே முக்கியமான சில வேலைகளாக இருந்தது அப்படின்னா, முக்கியமான சில செலவுகள் செய்யணும் அப்படின்னா, முக்கியமான முடிவெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காலை 11 மணிக்குள்ள எடுத்துறது நல்லது நண்பர்களே. அதன் பிறகு எடுக்க வேண்டாம். அதன் பிறகு 2.5 நாட்களுக்கு நீங்கள் முக்கியமான செலவுகள் எதுவும் எடுக்காம கண்டிப்பாக பொறுமையோடு செயல்படுறது நல்லது நண்பர்களே. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி உங்களுக்கு வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல தொடர்ந்து செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். உங்களுக்கு சந்தோஷம் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சங்கடங்களை நீங்கள் இன்றைய தினம் நிறைய தவிர்க்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முக்கியமான 4 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே. முதலாவதாக அந்த 4 விஷயத்துல முதலாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க பேராசையை நிறைய பேர் தூண்டி விடுவாங்க. உங்க பணத்தை மற்றவங்க ஈஸியாக அபகரிக்க தேவையான முயற்சிகளை நிறைய மேற்கொள்வாங்க. இன்றைய தினம் நீங்க 1 லட்ச ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு இன்னும் ஒரே வருஷத்துல 1 கோடி ரூபாயை மாறி உங்களை அங்கே திரும்பி தருவோம். அந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கவர்ச்சிகரமான ஆஃபர்ஸை நம்பி நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஸோ உங்க பணத்தை இன்னைக்கு எதுலையுமே முதலீடு பண்ணாதீங்க, யாரும் நம்பி கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாளும் உங்க பத்திரமா உங்க பணத்தை நீங்களே வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எனவே பேராசையை தவிர்த்து விடுங்கள். அதான் முதலாவதாக. இரண்டாவதாக, நீங்கள் பயத்தை விட்டுருணுங்க. மனசுல இது நடந்தா என்ன ஆகுறது, இப்படிக்கு இது நடந்துருமோ அப்படின்ற மாதிரியான நடக்காத சில விஷயங்களை நடந்த மாதிரி அதனால ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டு மனசுல அதை நினைச்சு நீங்க பயந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதுக்காக சொல்றேன், அதை தவிர்த்து விடுங்க. வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தைரியமா செய்யுங்க. ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பயம் காரணமாக உங்க வேலைகள் ஸ்லோ ஆயிடும். தன்னம்பிக்கை குறையிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு காலதாமதங்கள் உங்கள் வேலையில் ஏற்படும் நண்பர்களே. அது மனசுக்கே நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தி விடும் என்பதனால் அதை தவிர்த்து விடுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் பேச்சுக்கள்ல கவனம் வேணுங்க. நாவடக்கம் என்ற நன்மை தரும். எல்லா விஷயங்களையும் நீங்க இன்னைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. எங்க பேசணுமோ அளவா பேசிக்கங்க.
அளவுக்கு அதிகமாக நீங்கள் இன்றைக்கி பேசுவதை யார் கூடயும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்கள் அதிகமான வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் பேசினா தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அது பேச்சு வளருமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்கிறதுனால இன்றைய தினம் அமைதியாக இருங்க. பேச்சு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சிக்கணும். தகாத வார்த்தைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக வேண்டாம். கனிவோடு முடிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. கடைசியாக நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இறை வழிபாடுகள், தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்களது கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 நிமிட கோபம் தான் வரும், ஆனால் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்திடும். ஸோ அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு 4வது விஷயமாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நீங்கள் இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து செய்யுங்கள். இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு உங்கள் ஆஃபீஸில் இருங்க. உங்களை சுற்றி நிறைய உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பணத்தை நிறைய பேர் அபகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே கவனமாக இருங்க. உங்கள் காரியங்கள் லேட் ஆகுது, ரொம்ப பெண்டிங் ஆகுது, ஈஸியாக முடிஞ்சிடும் நினச்சேன், இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தால் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமையும். இந்த 4 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணுங்கள். 2மே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும். மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுதுங்க. நண்பர்களே, நட்சத்திர ரீதியான பலன்களை நமக்கு தனுசு ராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது, இன்றைய தினம் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்களே. உங்கள் பணிகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. 4 வேலைகள் முடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்யாமல் பாதியில் விட்டுவிட வேண்டாம். அல்லது பண்ண வேலைகளே திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு வேலையும் கச்சிதமாக முடிச்சுட்டு ஒரு செக்லிஸ்ட் போட்டு எல்லா வேலையும் கரெக்டாக இருக்கா, ரிசல்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த வேலையில் ஆரம்பிக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இன்னைக்கு மனம் விட்டு பேசுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. அதுவும் புதுசாக ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சிந்தித்து தான் செயல்பட்டாகணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா ஒரு 2.5 நாட்களுக்கு முடிந்தால் நீங்கள் தள்ளி போட முடிந்தால் தள்ளி போடலாம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் மனக்குழப்பத்தில் இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய தினம் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் விட்டுவிட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யுங்கள். பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள். உங்களை வழக்கமான வேலைகளை திறம்பட செய்யுங்கள். அதில் கவனமா இருங்க. தேவையில்லாத சிந்தனைகள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பொறுமை இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்க. வரவுக்கேற்ப செலவுகள் இருக்கும். புதிய நபர்கள்ட்ட தேவையில்லாம வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன்னா என்னன்னு கேட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கலாம். இப்பொழுது வயிற்றுல சின்ன சின்ன செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இனிமே அதில் கொஞ்சம் கவனம் பாருங்க. உணவுகளை கட்டுப்பாடு வேணுங்க. ரொம்ப பொறுமையாக உங்கள் காரியங்களை செய்யுங்க. இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு அமையுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.